அன்பு நெஞ்சங்களே, நெல்லைச் சீமையின் அம்பாசமுத்திரம் கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இருங்கோக்குடியெனும் ஊராக இருந்தது. மதுரையை ஆண்ட கடைசி பாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் இங்கு தாமிரபரணி கரையோரம் உள்ள எரித்தாட்கொண்டார். சிவ ஆலயத்தை சிவன் கோயிலாக மாற்றினான். தன்னால் நிர்மாணிக்கப்பட்ட காசி விஸ்வநாதருக்கு இணையாக்கப்பட்ட அம்பாளுக்கு தன் தாயின் நினைவாக மரகதாம்பிகை எனப் பெயர் சூட்டி ஊர் பெயரையும் அம்பாள் சமுத்திரம் என மாற்றிவிட்டான். இருங்கோக்குடி என்றால் மண்பாண்டம் செய்யும் சமுதாயத்தவர் வாழுமிடம் என்பார்கள். இங்கிருந்து கொர்க்கை துறைமுகத்திற்கு வணிகப் பெருவழிச்சாலை இருந்ததினால் தோறும் மாட்டு வண்டி போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது. வழிப்பறி கொள்ளையர்களின் துன்புறுத்தல் அதிகம் என்பதால் 100 வண்டிகளுக்கு குறைவில்லாமல் சேர்ந்தே பயணிப்பார்கள். அப்படி போகையில் கொள்ளையர்களுக்கு கொடுப்பதற்கென்றே ஒரு வண்டிச் சரக்கைச் சேர்த்தே கொண்டு போவார்கள். அந்த வகையில் இந்த ஊரில் எழுவன் சீலத்தி என்ற தம்பதிகள் இதேபோல் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். கணவன் எழுவன் முரட்டு உடல் பம்பைத்தலை மீசை என காண்போர் அஞ்சும் தோற்றத்தில் சாலையோரத்தில் கொஞ்சம் தள்ளி தரையில் அமர்ந்திருப்பான். அவனிடம் வேல்கம்பு வாள் அருகில் இருக்கும். ஆனால் சாலையில் சீலத்தி கையில் வாளுடன் நின்று கொண்டு வண்டியை மறிப்பாள். வண்டிக்காரன் இவள் கணவனின் தோற்றத்தைக் கண்டதுமே பயந்து மாமூலை கொடுத்துவிட்டு போய்விடுவான். இப்படி அஹிம்சா முறையிலேயே இவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒருநாள் ஒரு வண்டிக்காரனுக்கும் சீலத்திக்கும் வாக்குவாதம் ஏற்படவே அவனும் ஆயுதத்துடன் கீழே இறங்கிவிட்டான். சீலத்தி எம்புருசன் எழுந்து வந்தாமின்னா என்ன நடக்கும் தெரியுமா என்றாள். வரச்சொல் மோதி பார்த்து விடுகிறேன் என்றான் வண்டிக்காரன். ஆனால் அவன் உட்கார்ந்தே இருந்தான். சந்தேகித்த வண்டிக்காரன் கிட்டே போய் பார்த்தபோது அவன் நடக்க முடிந்தவனாக இருந்தான். சுதாரித்த சீலத்தி வண்டிக்காரனை வெட்ட முயன்றாள். ஆனால் அவன் இருவரையுமே கொன்றுவிட்டான். இருவர் உடலையும் சாலையோரம் படுத்த நிலையில் வைத்துவிட்டு போய்விட்டான். இச்சம்பவம் நடைபெற்ற சில நாட்களில் இவர்கள் இருவரும் பேயாக வந்து சாலையில் வந்து நிற்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அக்கம்பக்கத்தில் பரவியதால் இரவு பயணங்கள் தடைப்பட்டது. பின்னாட்களில் ஏதோ காரணம் முன்னிட்டு அந்த வண்டிக்காரனின் வம்சத்தவரே இவர்கள் இருவருக்கும் நிலையம் ஏற்படுத்தி பூஜாகாரியங்களும் செய்ய ஆரம்பித்தனர். இவர்கள் படுத்திருப்பது போன்ற பூதாகரமான மண் சிலைகள் இன்றளவும் உள்ளது. இந்த வரலாறு செவிவழிச் செய்தியாகவே சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வண்டிமரிச்சியம்மன் கோயில் என்ற பெயரில் பல இடங்களில் இருக்கின்றது.